இன்றைக்கு வந்து அந்நியன் அந்நியன் பண்படி வகுப்பு. அதில் வந்து கார்பனேட் அயன், அடுத்தது வந்து சல்பைட்டு அயன், சரிதானே? SO3 2- சல்பைட்டு, இது சல்பைட்டு அயன். அடுத்தது வந்து இது S2- இருக்குது தானே, அது வந்து சல்பைட்டு அயன், சல்பைட்டு அயன். அடுத்து SO2- இருக்கு, அது வந்து சல்பேட்டு அயன், ரைட்டா? இது உலகம் கார்பனேட்டின் பார்க்க போகிறோம். சல்பைட்டு அயன் மட்டும் பார்க்கணும். ரெண்டுடையும் தான் கணக்கு இல்லை, ரெண்டுடையும் இன்றைக்கு கிளாஸில் பார்க்கும், ரைட்டா? அதில் வந்து கார்பனேட்டு சல்பைட் SO3 2-, ரைட்டா? HCl சேர்க்க போகிறோம், ரெண்டுக்கும் HCl சேர்க்க போகிறோம், ரைட்டா? CO3 2- HCl சேர்க்க போகிறோம். கார்பனேட் அயனுக்கு வந்து HCl சேர்க்கும் பொழுது CO2 வாயு, கார்பனேட் அயனுக்கு HCl சேர்க்கும்போது CO2 வாயு வருது, ரைட்டா? அதே மாதிரி சல்பேட் அயன் இருக்குது தானே, அதுக்கு வந்து HCl சேர்க்கும்போது SO2 வாயு வருது. இந்த CO2 வாயு வந்து நிறம் மணமற்ற வாயு, ரைட்டா? CO2 வாயு நிறம் மணமற்ற வாயு. இந்த SO2 வாயு இருக்குத்தானே, இது கார மணமுள்ள, ரைட்டா, அமில வாயு. CO2 நிறம் மணமற்ற வாயு, SO2 வந்து கார மணமுள்ள அமில வாயு, ரைட்டா? அதாவது மூக்க அரிக்கிற மனம் மட்டும் நாங்கள் அதை வந்து சொல்லிக்கொள்ளலாம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது HCl சேர்த்துருந்தானே, இந்த CO2 வாயுவை தெளிந்த சுண்ணாம்பு நீர் CaOH2 இருக்குது, CaOH2 இதுக்கு சேர்க்கப்படும். CO2 வாயுவை தெளிந்த சுண்ணாம்பு நீருக்கு சேர்க்கும்போது, ரைட்டா, முதலாவது கால்சியம் கார்பனேட்டு வரும். இதுதான் அந்த தெளிந்த சுண்ணாம்பு நீருக்கு சேர்க்கும் பொழுது ஒரு தோன்ற பால் நிறத்திற்கான ஒரு காரணம் இந்த கால்சியம் கார்பனேட்டு வாரது, ரைட்டா? இந்த கால்சியம் கார்பனேட்டு சொல்லிட்டு இருக்கல, இதுதான் அந்த பால் நிறத்திற்கு காரணம், ரைட்டா? இதை தொடர்ந்து செலுத்த உடனடியாக பால் நிறம் அற்றுப்போம். உடனடியாக தொடர்ந்து செலுத்த உடனடியாக பால் நிறம் அற்றுப்போம். அதாவது CaHO3 twice, அதாவது கல்சியம் இருகார்பனேட்டு வருகிறது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்டா, ரைட்டா? இதில் CaOH2 இதுக்கும் ரைட்டா, இதுக்கும் தெளிந்த சுண்ணாம்பு நீர் சேர்க்கிறோம், ரைட்டா? சேர்க்கும் பொழுது இங்கேயும் பால் நிறம் தோன்றும். அதாவது என்னது, ரைட்டா, CaSO3 இதாலையும் ஒரு பால் நிறம் தோன்றும். அதாவது CaSO3, ரைட்டா? இதுவும் சொல்லித்தான், இதாலையும் அந்த கரைசலில் பால் நிறம் தோன்றும். மிக நீண்ட நேரம் செலுத்தும் பொழுது, மிக நீண்ட நேரம் செலுத்தும் பொழுது இந்த பால் நிறம் இருக்குதானே, அது அற்றுப்போம். இது உடனடியாக அற்றுப்போம். இது மிக நீண்ட நேரம் செலுத்தும் பொழுது பால் நிறம் அற்றுப்போய் CaHSO3 வரும். 3 twice, ரைட்? இதுக்கும் என்ன ஒற்றுமைன்னு பார்த்தீங்கன்னா, ரைட், இப்போ ஆமாம் இது ஞாபகம் வச்சிரு. கார்பனேட்டுக்கு பதிலாக சல்பைட்டு வரும். HO3- இந்த கார்பனேட்டுக்கு பதிலாக இந்த SO3- வரும், ரைட்டா? SO3 2-, ரைட்டா? இதுக்கு பதிலாக இதை போட்டால் சரி. அடுத்தது முக்கியம் H+KMnO4. இது கிரகத்தை நீக்காது. இது H+KMnO4 ஊதா நிறம் அதை வந்து இல்லாமல் பண்ணும், ரைட்டா? அடுத்தது வந்து H+K2Cr2O7, அது நிறத்தையும் இது நீக்காது. இது வந்து அதுண்ட செம்மஞ்சள் நிறத்தை மஞ்சளாக மாற்றும், ரைட்டா? இப்போ ஓரளவுக்கு ஒப்பிட்டாச்சு. இப்போ இதில் மிச்ச கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது பார்ட்ஸாக பார்ப்போம். கார்பனேட்டுக்கு தனியாக, சல்பேட்டுக்கு தனியாக பார்ப்போம், ரைட்டா?
இப்போ அந்த கொஞ்சம் வெரைட்டியில் கார்பனேட்டில் நாங்கள் பார்க்காது வந்து என்னென்ன இருக்குண்டா ரைட்டா, கார்பனேட்டில் பார்க்காத வந்து என்னென்ன இருக்குண்டா சரிதானே, இந்த கார்பனேட் அயன் இருக்குதானே, கார்பனேட்டு அயன் ரைட், அதுன்ற பரிசோதனை இல்லை. பேரியம் குளோரைட்டு 1 minute இது மாற்றிட்டு வரேன் சரியா, ரைட். ஓகே ரைட், போட் தெரியுதா இப்போ கிளியரா, ஆமாம் போட் கிளியராக தெரியுதா இல்லாட்டி ஆடுபட்டா, ரைட் தெரியுது. பேரியம் குளோரைட் இருக்குது தானே, இதுக்கு வந்து கார்பனேட் அயன் CO3 2-. பேரியம் குளோரைட்டு கார்பனேட் அயனை சேர்க்கும் பொழுது பேரியம் கார்பனேட் என்ற ஒரு வீழ்வடிவு பெறப்படும். இந்த வீழ்வடிவு வந்து ரைட்டா ஐதான அமிலம் HCl போடுவோமே, HCl கரையக்கூடியது, ஐதான அமிலத்தில் கரையக்கூடிய ஒரு வீழ்வடிவு பெறப்படும். இதில் கரைஞ்சா பேரியம் 2+ CO2 வாயுவும் வரும். அதாவது இது என்னது, கார்பனேட் அயன் H+ உருவாக்கி H2CO3 தான் வரும். H2CO3 வந்து உறுதியற்றது, அது எப்படி பிரியும், H2CO3 H2O CO2 பிரியும், கார்பன் ஆக்சைடு வாட்டர் ரைட். பேரியம் குளோரைட் சேர்க்க அமிலத்தில் கரையக்கூடிய வெள்ளைக்கலர் உள்வடிவு, இது நாம் சொல்லும் அமிலத்தில் கரையக்கூடிய வெள்ளை கலர் உள்வடிவு புறப்படும் ரைட்டு தானே, ரைட். அடுத்தது AgNO3 சேர்க்கும் பொழுது ரைட்டா அமோனியாவில் கரையக்கூடிய வெள்ளை கலர் உள்வடிவு புறப்படும் ரைட்டா. அதாவது கார்பனேட் அயனுக்கு AgNO3 நாங்கள் சொல்ல வாரது வந்து Ag+ சேர்க்கும் பொழுது Ag2CO3 வரும். இது வீழ்வடிவு என்ன கலர், வெள்ளை ரைட்டா. இது அமோனியாவில் கரையக்கூடிய ஒரு வெள்ளை நிற வீழ்வடிவு புறப்படும் சரிதானே. இப்போ அடுத்தது வந்து இவ்வளோ தான் இது கார்பனேட் அயனில் உள்ளது. அதே போல் அங்கால இது சல்பைட் இருக்குது தானே, அதில் இன்னும் கொஞ்சம் கிடக்கு சின்ன பாட்டை ஒரு 3 பஞ்சு கிடக்கு, 3 சொல்லுவோமே, சல்பைட் இருக்குது தானே SO3 2-. இதில் H2S வந்து தானே HCl சேர்க்க அந்த H2S SO2 SO2 வந்து தானே அந்த தானே இது SO2 என்ன வாயு அது SO2 என்ன வாயு SO2 வாயு சொல்லுங்கள், கேர மனமுள்ள அமில வாயு. இப்போ நான் வந்து கேட்குறேன்டா அந்த நேரத்துக்கு நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா கிளியர் சரிதானே, ரைட். கேர மனமுள்ள அமில வாயு ரைட் ரைட். இந்த SO2 வாயு வந்து ரைட்டா I2, Br2, அதாவது அலசன் கண்ண நிறத்தை இல்லாமல் பண்ணும், நிறம் நீக்கும் ரைட்டா. I2க்கு வந்து SO2 இடும் பொழுது I- SO4 2- வரும். அதாவது இதை சிலர் இல்லைன்னு சொல்லிடணும்டா HIM H2SO4 என்றது நீக்கரச நிலையில் H2SO4 அயனாக அடைஞ்சிடும் சரிதானே. I2 எக்குசுக்கு போட்டால், இதுவே I2க்குள்ளே போட்டால் HIM H2SO4 வரும் ரைட் தானே. இப்போ I2 லிக்விட்டுக்கு போட்டால், I2 லிக்விட்டுக்குள்ளே போட மேலே அப்படி வரும் ரைட் தானே. அதே மாதிரி Br2க்கு SO2 சேர்க்கலாம், அதுக்கு என்ன வரும் SBr H2SO4 வரும் சரியா. இப்போ இதில் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது என்னது, அடுத்தது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ரைட்டா SO2 வாயு. இந்த SO2 வாயு வந்து இழப்புவிதல், இதை வலிட்டம், இந்த வலிட்டல் நிரந்தரமற்றது, நிரந்தரமற்ற வலிட்டலை SO2 வாயு மேற்கொள்ளும்.
இந்த வெளிட்டின பூவை எடுத்து வழியில் திருப்பி வச்சா இது மீண்டும் அதனுடைய சொந்த நிறத்தினை பெறும். ரைட்டா? அது மீண்டும் அதிൻ്റെ சொந்த நிறத்தை அதை வந்து பெறும். ரைட்டானே? ரைட். இப்போ அடுத்தது கொஞ்சம் பேர் இருக்கலாம். இது அடுத்தது வேறு இருக்கணும்டா. BaCl2 பேரியம் குளோரைட், PbCS3COO twice, E acetate. இதை இப்படின்னு சில எழுதினேன், PbAC என்று எழுதினேன். சரிதானே? அதே மாதிரி இப்போ அடுத்தது வேற போகிறது. ரைட்டா? AgNO3. இவ்வளவுத்திலையும் இந்த சல்பைட்டு அயனிக்கு தனி அதுக்கு சேர்க்கும் பொழுது ரைட்டா ஐதான HNO3 மட்டும் கரையக்கூடிய வெள்ளை கலர் வீழ் வடிவப்படும். ஐதான HNO3 கரையக்கூடிய வெள்ளை கலர் வீழ் வடிவப்படும். கார்பனேட் அயனில் என்ன வந்தது? ஐதான அமிலத்தில் கரையக்கூடிய வெள்ளை கலர் வீழ் வடிவப்படும். இது ஐதான அயனில் செறிந்த HNO3 செறிந்த HNO3 கரையக்கூடிய வெள்ளை கலர் வீழ் வடிவம் வந்து இங்கே வந்து என்ன செய்யப்படும்? படப்படும். போயிட்டு செறிந்த ஐதானா அங்கேயும் மைது இங்கேயும் மைதானே ஐதான HNO3 கரையக்கூடிய வெள்ளை கலர் வீழ் வடிவம் வந்து இங்கே விடப்படும். இவ்வளோ தான் வந்தது சல்பைட் அயனம், கார்பனேட் அயனம், ஒரு ஃபாஸ்ட் ரெக்கவரி. சின்ன பிள்ளைந்தா பொருட்கள். நன்றி.